அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு சமூக ஆர்வலர். நான் ஃபேஸ்புக்கில் வாங்க கலக்கலாம் அப்படிங்கிற ஒரு குழுவை அமைச்சிருக்கிறேன். அது கூட என் நண்பர் கூட கேட்டார், என்னென்ன சோர்வாக உட்காந்துருக்கிறிய அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், அதாவது வாங்க கலக்கலாங்கிற குழுவை ஆரம்பிச்சிருக்கிறேன், இன்னும் ஆளுக சேரலப்பா அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த நண்பர் சொன்னார், ஏனே நீங்கள் வாட்டுக்கு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், உங்களுக்கு சொல்லும் வேற இருக்குது, அதனால ஏன் நீங்கள் கலங்குறிய அப்படின்னு அந்த நண்பர் சொன்னார். இது ரொம்ப புகழ்றியே, வேறு ஏதாவது விஷயம் இருக்கா? ஆமாண்ணே, ஒரு 50 ரூபா தேவைப்படும், இந்த புடி முதல்ல ஆளை விடுப்போ அப்படின்னு போக சொல்லிட்டேன். அவன் மைண்ட் வாய்ஸும் எனக்கு தெரியும். என்னென்னு கேட்டீங்கன்னா, உள்ளதுக்கே வழியக்கான குழு வேற ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்ட்டு போனேன். அது என் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு தான் தெரியும். ஆக இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த குழுவில் சமூக பிரச்சனைகளை நீங்கள் சொல்லலாம்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த திருப்பத்தூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அரசு ஆஸ்பத்திரி ஒன்று இயங்கிட்டு இருக்குது. பெயர் அளவுக்கு தான் இயங்கிட்டு இருக்குது. இங்கே அது வசதி வாய்ப்புகள்னால் கூடுதலாக இருக்கா அப்படின்னா கிடையாது. ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவுட் பேஷண்ட்டுன்னு இருக்காங்க, புறநோயாளிகள். அவங்க காலையில் வருவாங்க. அவங்க எல்லாம் ப்ளட் டெஸ்ட்டு கொடுத்து ரிப்போர்ட்டு வாங்கிட்டு போகிறதுக்கு ஒரு மணி 2 மணி ஆயிரும்னு வச்சுக்கோங்க. இதற்கு இடைப்பட்டு அவர்களுக்கு அந்த கழிப்பறை வசதி இல்லை. தனியாக அவங்களுக்குன்னு அவுட் பேஷண்ட்டுக்கு ஓபி அவுட் பேஷண்ட்டுன்னு புறநோயாளிகளுக்கு ஒரு கழிப்பறை வசதியை ஏற்படுத்தி கொடுக்காத திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை இதை உடனடியாக சரி செய்யணும் அப்படிங்கிறது இந்த எங்களுடைய கோரிக்கை. அது போக பார்த்தீங்கன்னா, இப்போ சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் இருக்குது. இதில் இப்போ இந்த தலையாரி போஸ்ட் எடுக்க போகிறாங்க. அதில் 5வது படிச்சிருந்தாவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போய் விசாரித்து பார்த்தா, அந்த தலைவாரி போஸ்ட்டுக்கு 5 லட்சத்துலேருந்து 7 லட்சம் வரையும் லஞ்சம் கொடுக்கணும். இப்போ என்ன சமுதாயம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு இதை தடுக்கிறதுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்னாலதே முடியும். அப்போ அங்கேயே ஊழல் இல்லாமல் இருக்கணும். அவங்க லிஸ்ட்டை அனுப்பணும், ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும், செலவு இல்லாமல் தேர்ந்தெடுக்கணும். இதை மாவட்ட ஆட்சியரும் இந்த தமிழ்நாடு அரசும் கவனத்தில் கொண்டு ஊழல் இல்லாத அந்த ஒரு நிர்வாகத்தை கொடுக்கணுங்கிறது எங்கள் குழுவோட